தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமைக்க கழக தொண்டர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் கண் துஞ்சாது செயல்பட வேண்டும் என தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுகவை அமோக வெற்றி பெறச் செய்யும் வகையில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என அன்பு கட்டளையிட்டிருந்தார். அதன்படி திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தமிழக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோயில் அருகே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், நடிகர் ராமராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் பதவிக்கு மக்கள் ஓட்டு போடணும், மக்கள் ஆதரவு கொடுக்கணும். மக்கள் ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த ஆதரவு நம்முடைய தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா ஒருத்தருக்கு தான். என் தாய் தந்தை வைத்த பெயரை விட என்னை தமிழ்நாட்டு மக்கள் அம்மா என்று அழைக்கிறார்களே, அந்த ஒரே ஒரு மகிழ்ச்சியே எனக்கு போதும் என்று சொன்னார். நாட்டு மக்களின் பிரச்சனைகளை பற்றி மக்களுக்காக அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? அதுதான். அரியலூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அரியலூர் பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா. சந்திரகாசி, தலைமை கழக பேச்சாளர்கள், ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள தொழுதூர், வள்ளிமதுரம், பனையாந்தூர், கொரக்கைவாடி ஆகிய மையங்களில் அஇஅதிமுக பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஊத்துக்காடு, தென்னேரி, முத்தியால்பேட்டை, கருக்குப்பேட்டை மற்றும் வாரணவாசி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கிராமங்கள் தோறும் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகள் அடங்கிய கையேடுகளை வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் அம்மூர் பேரூராட்சி, லாலாப்பேட்டை, ஷேன்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன. கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.